நம்மளோட மொபைல்ஸில் ஏகப்பட்ட சீக்ரெட்டான கோட்ஸ் இருக்குது. அதில் சில பல சீக்ரெட்டான கோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கோட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது, நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் கோட் வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஷோ பண்ணாத சில ஹிடனான சீக்ரெட் கோட்ஸை இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காமிக்க போகிற சீக்ரெட் கோடு என்னென்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுன்னு வச்சுக்கங்களேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா *##88626634 ##ன்னு டயல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக்கான இமெயில் வாய்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ட்டலுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு சிட்டிஸுக்கு போகும்போதோ இல்லை உங்கள் நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த செட்டிங்குள்ளே போங்க. ரெண்டாவதாக காமிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா *#*729#*#ன்னு டயல் பண்ணுங்கள். இது மூலிமா பெட் மோட் அப்படிங்கிற மோடை வந்து எனேபிள் பண்ண முடியும். கால் யாராக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூனை வந்து கரெக்டாக வந்து ஸ்வைப் அப் பண்ணுற மாதிரியும் பெட் டாக் வந்து ஸ்வைப் அப் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சில ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை டிசேபிள் பண்ணுறதுக்கும் அதே கூட திரும்பவும் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். ஆனால் எனேபிள் பண்ணி பாருங்கள், ஸ்வைப் அப் பண்ணும்போது கால் வரும்போது வித்தியாசமாக இருக்கும். இது என்ன வகையான விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக கோட் மூலியமாக எனேபிள் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா கால் ப்ராட்காஸ்டிங்கானது. அதாவது *#2627#*#ன்னு டயல் பண்ணுங்கள். இது மூலிமா கால் ப்ராட்காஸ்டிங் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராட்காஸ்டிங் மொபைல்லே பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கி மாதிரி ஒரு ப்ராட்காஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லே இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீன்சிங்காக இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் சேம் நம்பர் தான். தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிக்கங்க, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணிக்கங்க. கால் ப்ராட்காஸ்டிங்க்குன்னு தனியான ஆப்ஷன் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் கால் பிளாக்கிங் அப்படிங்கிற வகையான அட்வான்ஸான செட்டிங் தான். ஜஸ்ட் *#828282##ன்னு டயல் பண்ணுங்கள். இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸான கால் பிளாக்கிங் சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத பர்சன் வேறு ஏதாவது நம்பர்லேருந்து கூட கால் பண்ணாலும் அதையும் கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் இது. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. தேவைப்பட்டால் பிளாக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மல் பிளாக் பண்ணுறதே போதுமானது. ஆனால் இப்படியெல்லாம் ஹிடனான செட்டிங் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பரை டயல் பண்ணுறீங்க, அதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர் தான் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்பெசிஃபிக்கான திங்ஸை மட்டும் காப்பி பண்ண முடியும். முன்னாடி இருக்கிறத எந்த வகையிலையும் எடிட் பண்ணாமல். ஸோ செலக்ட் ஆளுங்கிறதுக்கு பதிலாக இது போல் ஸ்வைப் அப் ஆப்ஷன் மூலிமாவே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு காண்டாக்டை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்க முடியும். இது டெக்ஸ்ட்டுக்குமே பொருந்தும். இன்னும் பல பேர் இது யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.